பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசுல் லுகத்தில் அரபியா. துருசுல் லுகத்தில் அரபியாவில் அல் ஜுஸு தானி இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இதில் முதலாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கணங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து வருகிறோம். கடந்த வகுப்பில் அத்தருசுல் அவ்வல் முதல் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளில் இன்ன வ ல அல்லவை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த இலக்கண குறிப்புகளை நாம் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கணம் அல் இஸ்திஃப்ஹாமு பில் ஹம்ஸதி, ஹம்சாவை கொண்டு வினாவாக கேட்கப்படும் வாக்கியம் இடம்பெறுகிறது. உதாரணமாக அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான, நீ இந்தியாவிலிருந்து வந்தவனா அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்தவனா. ஃபி ஹாதல் மிசாலி, இந்த உதாரணத்தில் ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாமி, இஸ்திஃப்ஹாமுடைய வினாவின் ஹம்சாவானது லி தலபி தஈனி, குறிப்பிட்டு சொல்வதை தேடுவதற்காக வந்துள்ளது. எது அப்படின்னு குறிப்பிட்டு கூறுவதை தேடுவதற்காக ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் இந்த உதாரணத்தில் வந்துள்ளது. அதாவது தஈனு ஜவாபன் முஹத்ததன், வரையறை செய்யப்பட்ட பதிலை குறிப்பிடுதல். வலைச ஜவாபுஹா நஅம், இந்த இடத்தில் அதற்கான ஜவாபில் நஅம் என்ற வார்த்தை இடம்பெறாது, அல்லது லா என்பதும் இடம்பெறாது. தகூலு ஃபில் ஜவாபி, பதிலிலே நீ கூறுவாய் அன மினல் ஹிந்த், நான் இந்தியாவிலிருந்து உள்ளவன் என்று நீ கூறுவாய். மேலும் பல உதாரணங்கள். அ முஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லானு, நீ முயற்சி செய்யக்கூடியவனா அல்லது சோம்பேறியா. அன முஜ்தஹிதுன், நான் முயற்சி செய்யக்கூடியவன். அஹாலாத்துக ஹுன்ன அம் அம்மாத்துக, அவர்கள் உன்னுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரிகளா, அதாவது சின்னம்மா பெரியம்மா மார்களா. அம்மா அல்லது அம்மா துக்க, உன்னுடைய தந்தை உடன் பிறந்த மாமிமார்கள் சகோதரிகளா. ஹுன்ன, அவர்கள் அம்மாதி, என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரிகள். அ மஸ்ஜிதுன் ஹாதா அம் மத்ரஸத்துன், இது பள்ளிவாசலா அல்லது பள்ளிக்கூடமா. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். அனஸாராஹும் அம் யஹூதுன், அவர்கள் கிறிஸ்துவர்களா அல்லது யூதர்களா. ஹும் யஹூதுன், அவர்கள் யூதர்கள். அடிக்குறிப்பாக சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. இங்க முஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லானு என்பதில் அம் இருக்கிறது. இந்த அம் ஹர்ஃபு அத்துஃபின், இது அத்துஃபுடைய எழுத்தாகும். அத்துஃப் சேர்ப்பதற்காக வரக்கூடிய எழுத்தாகும். யஅதி மஅ ஹம்ஸத்தி தஈன், குறிப்பிடுவதற்காக வரக்கூடிய ஹம்சாவுடன் இது வரும். குறிப்பிடும் அர்த்தத்தை தரக்கூடிய ஹம்சாவுடன் இந்த அம் என்ற ஹர்ஃப் அத்துஃப் வரும். மா பஅதல் ஹம்ஸத்தி, ஹம்சாவுக்கு பிறகு உள்ளது தذ்குரு ஷைஅ அல்லதி தஸ்அலு அன்ஹு, எதை பற்றி வினவப்படுகிறதோ, எதை பற்றி நீ கேள்வி கேட்கிறாயோ அதை கூறக்கூடியதாக இருக்கும். தகூல், நீ சொல்வாய் அமுஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லானு,
நீ முயற்சி செய்யக்கூடியவனா அல்லது சோம்பேறியா? வலைச, ஆனா இத இப்படி சொல்ல முடியாது. அஅன்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லானு, நீ முஜ்தஹிதா முயற்சி செய்யக்கூடியவனா அல்லது சோம்பேறியா என்று இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. மாறாக நம்ம எதை குறிப்பிட கூறுகிறோமோ அதை தான் என்ன செய்யணும், முதல்ல ஹம்சாவுக்கு அடுத்ததாக கொண்டு வர வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நீ அல்லது அவர்கள் என்ற வார்த்தையை கொண்டு வர வேண்டும். லிஅன்னக என்றால் நீ தஸ்அலு அன் இஜ்திஹாதிஹி வ கஸலிஹி, அவனுடைய முயற்சி அல்லது அவனுடைய சோம்பேறித்தனத்தை பற்றி நீ கேட்கிறாய். எனவே முதல்ல ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு அடுத்ததாக எதை பற்றி நீ குறிப்பிட கேள்வியாக கேட்கிறாயோ அதை தான் நீ கொண்டு வர வேண்டும். அதான் இந்த இலக்கண குறிப்பு. அல்லாஹு தஆலா கூறுகிறான், قال تعالى أراغب أنت عن آلهتي يا إبراهيم, இப்ராஹீமே என்னுடைய கடவுள்களை நீ வெறுக்கின்றாயா என்பதை போல. மூன்றாவதாக இந்த கிதாபில் இடம்பெறக்கூடிய இலக்கணம் து. இந்த து இருக்கிறதே இஸ்முன் மினல் அஸ்மாஇல் ஹம்சதி, 5 பெயர் சொற்களில் உள்ள ஒரு பெயர் சொல்லாகும். அதாவது குறிப்பாக இந்த 5 பெயர் சொற்களுக்கு சில இலக்கண சட்டங்கள் உள்ளது. ஏனைய பெயர் சொற்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கண சட்டத்தை விட தனித்த சில இலக்கண சட்டம் இந்த அஸ்மாவுல் ஹம்சாவிற்கு இருக்கிறது. இதை நம்ம எப்போதும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அது என்ன சட்டம்டா? மர்ஃபூன் பில் வாவி, வாவை கொண்டு ரஃபா செய்யப்படும். அதே போல யாவை கொண்டு கஸ்ரா செய்யப்படும், அலிஃபை கொண்டு ஃபத்ஹா செய்யப்படும். அது இங்கே கொண்டு வரல, தெரிந்து கொள்ள வேண்டும். அல் இஸ்முல்லதி பஅதஹு, இந்த ஸூக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லாகிறது. யுஅரபு முதாஃபன் இலைஹி தாயிமன், எப்போதுமே அதற்கு முதாஃப் இலைஹி என்று இஅராப் சொல்லப்படும், இஅராப் கொடுக்கப்படும். து இருக்கிறது இஸ்முன் முதக்கருன், ஆண்பாலுக்கான பெயர் சொல். முஅன்னஸுஹு, அதனுடைய பெண்பால் ஸாத்து என்றிருக்கும். வஜம்உஹு அல் முதக்கரு, ஆண்பால் அதனுடைய பன்மை ஸவு என்றிருக்கும். வஜம்உஹுல் முஅன்னஸு, அதனுடைய பெண்பால் பன்மை ஸவாத்து என்றிருக்கும். இதற்கான உதாரணங்கள், ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர், ஸு ஹுலுகின், நற்குணம் உள்ளவர். ஹாதர் ரஜுலு, இதனுடைய தர்கீப் எப்படி சொல்லணும்? ஹாதா முபுதல், முபுத்ததா முபுதல், அர் ரஜுலு பதல், ذو خبر مضاف, خلق مضاف إليه, خبر مضاف مرفوع, علامة الرفع الواو, வாவை கொண்டு இங்கே ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது. خلق என்பது முதாஃப் இலைஹி. ஹாதிஹில் மர்அத்து, இந்த பெண்மணி. இப்போ இங்கே தான் அஸ்மாவுல் ஹம்சா, இதுக்கு தான் அந்த குறிப்பான சட்டம். வாவை கொண்டு ரஃபா செய்யப்படும், ஆனால் பெண்பாலில் தம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்படுகிறது. இதை நம்ம கவனிக்கணும், இதை நாம் கவனிக்க வேண்டும். ஹாதிஹில் மர்அத்து, இந்த பெண்மணி. ذات خلق, நற்குணம் உள்ளவள். ஹாதிஹி முபதல், அல் மர்அத்து பதல், மேலும் இது முபத்ததா. ذات خبر مضاف مرفوع علامة الرفع الضمة, خلق முதாஃப் இலைஹி, யாதான் கொடுத்திருக்காங்க. மர்ஃபூன் பில் தம்மதி, மர்ஃபூன் பில் வாவி. ஹாஉலாஇ ரிஜாலு, இந்த ஆண்கள். ஹாஉலாஇ முபத்ததா முபதல், அர் ரிஜாலு பதல், ذو ஹுலுகின், நற்குணம் உள்ளவர்கள். ذو என்பது மர்ஃபூன் பில் வாவி, خبرٌ مرفوع علامة الرفع الواو, ومضاف خلق مضاف إليه.
ஹாஉலா இன் நிசாஉ, இந்த பெண்மணிகள் தவாத்து ஹுலுகின், நற்குணம் உள்ளவர்கள், நல்ல பண்பு பண்பாடு நற்குணம் உள்ளவர்கள். ஹாஉலாஇ முபதல் முபத்ததா முபதல், அன் நிசாஉ பதல், தவாத்து خبر مرفوع علامة الرفع الضمة ومضاف خلق مضاف إليه. கீழே அடிக்குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல் அஸ்மாஉல் ஹம்சத்து, 5 பெயர் சொற்கள். ஹிய அவைகள் அபுன் அஹுன் ஹமுன் ஃபு து. துர்ஃபஉ பில் வாவி, வாவை கொண்டு ரஃபா செய்யப்படும். வதுன்ஸபு பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு, இங்கே இல்லை, நான் கூடுதலாக அதை நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். அலிஃபை கொண்டு நசபு செய்யப்படும். வதுஜர்ரு பில் யாஇ, யாவை கொண்டு யாவின் மூலமாக ஜர்ரு செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இடங்களை நம்ம பார்க்கலாம். வல் இஸ்முல் லதி பஅதஹா, இந்த 5 அஸ்மாக்களுக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல்லானது முதாஃபுன் இலைஹி, முதாஃப் இலைஹியாக இருக்கும். சததுருசுஹா இன்ஷா அல்லாஹ் ஃபில் முஸ்தவல் தாலிஸ், 3வது நிலையிலே, அதாவது 3வது பகுதியில் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் படிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக வரக்கூடிய இலக்கண குறிப்பு என்னன்னு சொன்னா காலின். காலின் என்பது இஸ்முன் மன்கூசுன், மன்கூசான இஸ்மாகும், மன்கூசான பெயர்ச்சொல். என்ன மன்கூஸ்? ஹுதிஃபத் யாஉஹு, அதனுடைய யா போக்கப்பட்டிருக்கும். அஸ்லுஹு, அதனுடைய அசல் ஒரிஜினல் வடிவம் எப்படி இருக்குன்னா காலியுன் என்று இருக்கும். இதனுடைய யா போக்கப்பட்டு காலின் என்று வாசிக்கப்படுகிறது. வஅன்னதுஹு, அதனுடைய பெண்பால் காலியத்துன், காலினுடைய பெண்பால் காலியத்துன் என்று இருக்கும். மஅனாஹு, இதனுடைய அர்த்தம் தமனுஹு கதீருன், அதனுடைய விலை அதிகம் என்ற அர்த்தமாகும். வஅக்ஸுஹு, அதற்கு மாற்றமான எதிர்ப்பதம் ரஹீஸுன், விலை மலிவானது. உதாரணமாக ஹாதல் கலமு காலின், இந்த பேனா காலின், விலை உயர்வானது. ஹாதிஹி ஸாஅத்து காலியத்துன், இந்த கடிகாரம், இந்த வாட்ச் காலியத்துன், விலை உயர்வானது. அல் குத்துபு, இந்த புத்தகங்கள் காலியத்துன் ஃபி பலதினா, எங்கள் நாட்டிலே விலை உயர்வானவைகளாகும். ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் ரஹீஸுன், ரொம்ப சீப், விலை மலிவானது. வதாக்க, அந்த புத்தகம் அது காலின், விலை அதிகமானது. சரி, இங்க அடிக்குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க அல் இஸ்முல் மன்கூஸ், மன்கூஸான இஸ்ம் என்பது இஸ்முன் ஆகிருஹு யாஉன் மக்சூருன் மா கபலஹா. இஸ்முன் ஆகிருஹு யாஉன், மன்கூஸான இஸ்ம் என்பது அதனுடைய கடைசி யாவாக இருக்கும். மக்சூருன் மா கபலஹா, அதற்கு முன்னால், அந்த யாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தானது கஸ்ரா செய்யப்பட்டதாக இருக்கும். நஹு, உதாரணமாக அல் காலி, அல் காதி என்பதை போல. இந்த யா இருக்குது பார்த்தீங்களா, இந்த யா துஹ்தஃபு யாஉஹு இதா ஹுதிஃபத் அல், இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய மஅரிஃபாவுடைய அல் போக்கப்படுமையானால் இந்த யாவும் போக்கப்படும். தகூலு, நீ கூறுவாய், காலின் காதின் என்று நீ கூறுவாய். வஹாத தன்வீன் யுசம்மா தன்வீன இவதின், இந்த தன்வீன் வருது பார்த்தீங்களா, கஸ்ரத்தைன் காதின் காலின், இந்த தன்வீனுக்கு தன்வீன இவத் என்று சொல்லப்படும். அதாவது பதலுன் வ இவதுன் அனில் யாஇல் மஹ்தூஃபா, போக்கப்பட்ட இந்த யாவிற்கு, இந்த போக்கப்பட்ட
இந்த யாவிற்கு பகரமாக வந்துள்ள தன்வீனாகும், பகரமாக வந்துள்ளதாகும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இஸ்முன் மன்கூசுன், இன்னொரு வகை இருக்குது மக்சூர், மக்சூரான இஸ்ம் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடங்கள்ல படிக்கலாம். இதை நாம கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இஸ்முன் மன்கூசுன், மன்கூசான இஸ்ம்னா என்ன? கடைசி எழுத்து யாவாக இருக்கும். அதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து கஸ்ரா பெற்றிருக்கும். அல் வரும்போது யா வரும், அல் இல்லாத போது யா போக்கப்பட்டு கடைசி எழுத்துக்கு கஸ்ரத்தை கொடுக்கப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மிஅத்துன் வ அல்ஃபுன், மிஅத்துன் வ அல்ஃபுன் பற்றியான பயிற்சிகள், பாடங்கள் இந்த முதல் பாடத்திலே இடம்பெறுகிறது. அல் அததானி மிஅத்துன் வ அல்ஃபுன், இரண்டு எண்கள், 100 வ அல்ஃபுன், ஆயிரமும். அல்ஃபுன் ஆயிரம். அல் இஸ்முல்லதி பஅதஹுமா, இந்த 100க்கும் 1000க்கு பின்னால் வரக்கூடிய இஸ்மானது முஃப்ரதுன், அது ஒருமையாக இருக்கும். மஜ்ரூருன் பில் இதாஃபதி, முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில் ஜர்ர் செய்யப்பட்டதாக இருக்கும். லா யக்தலிஃபு லஃதுஹு மஅல் முதக்கரி வல் முஅன்னத், ஆண்பாலுடன் வந்தாலும் சரி பெண்பாலுடன் வந்தாலும் சரி இந்த மிஅத்துன் வ அல்ஃபுன் என்ற இந்த எண்ணானது, வார்த்தையானது மாற்றம் அடையாது. எதற்கு மாற்றமாகண்டா, நம்ம 3லிருந்து 10 வரை படித்தோம். இப்போ 3லிருந்து 10 வரைக்கும் மஅதூது முதக்கரா இருந்தா அதது முஅன்னஸா வரணும், மாற்றமா வரணும்னு சொல்லி படித்தோம். அந்த மாதிரி இங்க வராது. அப்ப இங்க தனி சட்டம். அந்த சட்டத்தை பற்றி இந்த பாடத்துல பேசப்படுது. அதற்கான உதாரணங்கள் வருது. அதை நம்ம இங்க விளங்கி கொள்ளணும். உதாரணமாக பாருங்க, அதே போல 3லிருந்து 10 வரைக்கும் மஅதூது ஜம்ஆக வரணும்னு சொல்லி படித்தோம். ஆனா இங்க 100க்கும் 1000க்கும் பாருங்க ஜம்உ கிடையாது, முஃப்ரதா தான் வருது. அதையும் நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டும். பாருங்க, மிஅத்து ரஜுலின், 100 ஆண்கள், வ மிஅத்து இம்ரஅத்தின், 100 பெண்கள். அப்ப மிஅத் என்ற இந்த எண்ணானது அதற்கடுத்து ஆண்பால் வந்தாலும் சரி, முதக்கர் வந்தாலும் சரி, முஅன்னத் பெண்பால் வந்தாலும் சரி, அது மாற்றம் அடைவதில்லை. அதே போல மிஅத்து என்பது முதாஃப், அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மானது முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில் மஜ்ரூராக வருகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். அதே போல முதாஃப்ல என்ன வராது? அல்லும் வராது, தன்வீன் வராது. அந்த அடிப்படையில் மிஅத்து என்று சொல்ல வேண்டும். மிஅத்து ரஜுலின் தனியாக சொல்லும்போது மிஅத்துன், அதுக்கடுத்து மஅதூதுடன் சொல்லும்போது மிஅத்து ரஜுலின் என்று முதாஃபாக தன்வீன் இல்லாமல் சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில் மஜ்ரூராக வரும். அடுத்த 1000, அல்ஃபு ரஜுலின், 1000 ஆண்கள், அல்ஃபு ரிஜாலின்னு சொல்லக்கூடாது, தப்பா போயிடும். அதான் சட்டம். அல்ஃபு ரஜுலின், 1000 ஆண்கள், வ அல்ஃபு இம்ரஅத்தின், இதை நம்ம சேர்த்து வாசிக்கும் போது வ அல்ஃபு இம்ரஅத்தின், 1000 பெண்கள். தர்கீப் எப்படி சொல்லணும்? அல்ஃபு முதாஃப், ரஜுலின் முதாஃப் இலைஹி. கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹாத தில்ஃபாஸு, இந்த தில்ஃபாஸ், இந்த டிவி, பி அல்ஃபி ரியாலின், பி அல்ஃபி ரியாலின், 1000 ரியால்களாகும். ஹாதா முபத்ததா முபதல், அத்தில்ஃபாஸு பதல், பி ஹர்ஃபு ஜர்ரின், அல்ஃபி மஜ்ரூரின் முதாஃப், ரியாலின் முதாஃப் இலைஹி. இந்த ஜும்லா, இந்த பி அல்ஃபி ரியாலின் என்ற இந்த ஷிபுஹ் ஜும்லா ஹாதா என்ற முபத்ததாவுக்கு ஹபராக வந்துள்ளது. நம்ம முதல் பாகத்தினுடைய கடைசி பாடத்துல இதை படிச்சிருக்கிறோம். ஒரு முபத்ததாவிற்கு ஹபராக வரக்கூடியது ஷிபுஹ் ஜும்லாவாகவும் இருக்கும், ஜும்லா இஸ்மியாவாகவும் இருக்கும், ஜும்லா ஃபிஅலியாவாகவும் இருக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். அதையெல்லாம் இங்க நினைவுக்கு கொண்டு வரணும். அடுத்து
இது ஜும்லா இஸ்மியா. அடுத்து ஜும்லா ஃபிஅலியா. கரஅது. அப்ப இங்க நீங்க அல்ஃபுக்கு வரக்கூடிய இஅராபுடைய மாற்றத்தையும் பாருங்க. இங்க மஜ்ரூரா வரனால அலாமத்து ஜர்ரி அல் கஸ்ரா. கஸ்ரத்தின் ஏன் வரல? இது முதாஃபா இருக்கனால கஸ்ரத்தைன்னு வரல, கஸ்ரா மட்டும் வந்திருக்குது, தன்மீன் வரல. அதே போல இங்க கவனிங்க. கரஅது நான் படித்தேன். அல்ஃப ஸஃஹத்தின் 1000 பக்கங்களை நான் படித்தேன். ரியாலின் என்பது முதாஃப் இலைஹி மஜ்ரூர் அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரத்தைன். அதே போல இங்க கவனிங்க. கரஅது நான் படித்தேன். ஃபஅல் ضمير ஃபாயில். ضمير து என்ற இந்த ضمير ஃபாயில். அல்ஃப مفعول به منصوب علامة النصب الفتحة ومضاف அதனால தான் இங்க தன்வீன் வரல. صفحة مضاف إليه علامة الجر الكسرتين. அடுத்து وصل அவன் சேர்ந்து விட்டான். இலா மக்கத்த. வசல இலா மக்கத்த. இப்ப வசலுக்கு இங்க அர்த்தம் சொல்லக்கூடாது, பின்னாலதான் ஃபாயில் வருது. அதனால கொஞ்சம் பொறுமையோட என்ன செய்யணும், ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா வசல சேர்ந்தான் என்ற ஒருமையின் அர்த்தம் தான். ஆனா பின்னால வரக்கூடியது ஃபாயில் வந்து பன்மையா இருக்கனால இந்த ஒருமைக்கு பன்மையின் அர்த்தம் கொடுக்க வேண்டும். இங்க ஒரு சட்டம் இருக்குது, அது பின்னால் வரக்கூடிய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்கலாம். இது என்ன சட்டம் சொன்னா, ஃபஅல் வந்து ஃபாயிலுக்கு முன்னால வருது என்றால் அது ஒருமையாக வரும். ஃபாயில் பார்த்தோம் சொன்னா அது பன்மையாக இருக்கு, பன்மையாகவும் இருக்கலாம், ஒருமையாகவும் இருக்கலாம். ஆனா ஃபாயிலுக்கு அடுத்ததாக ஒரு இஸ்முக்கு அடுத்து, பன்மையான இஸ்முக்கு அடுத்து ஃபஅல் வறுமையானால் அந்த ஃபஅல் பன்மையாக கொண்டு வரப்படும். இந்த ஒரு சட்டத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள். வஸல இலா மக்கத. மக்காவை வந்தடைந்தனர். மிஅத்து ஹாஜின் வ ஹாஜத்தின். 100 ஹாஜிகளும் இன்னும் ஹஜ் செய்யக்கூடிய பெண்மணிகளும் மக்காவை வந்தடைந்தனர். 100 ஹஜ் செய்யக்கூடிய ஆண்களும் இன்னும் பெண்களும் மக்காவை வந்தடைந்தனர். வஸல ஃபஅல். இப்படி தர்கீபை கவனிக்கணும். வஸல ஃபஅல், ஃபாயில் இன்னும் வரல. இலா ஹர்ஃபு ஜர்ரின் மக்கத மஜ்ரூருன் அலாமத்துல் ஜர்ரி அல் ஃபத்ஹத்து. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் இது என்னது, மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப். இதுல வந்து ஜர்ரு வராது, ஜர்ருக்கு பகரமா ஃபத்ஹா வரும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நினைவு கொண்டு வரணும். முதல் பாகத்துல படிச்சிருக்கோம். ஜுத்தத மக்கத என்பதை போல. பாகிஸ்தான இலா மக்கத. மக்காவை வந்தடைந்தனர். மிஅத்து இதான் ஃபாயில். அலாமத்து ரஃப்இ அத்தம்மத்து அலத்தா. தாவுக்கு மேல தம்மா இருக்குதுங்களா, முதாஃபா இருக்கனால தன்வீன் வரல. ஹாஜின் இது முதாஃப் இலைஹி. 100 ஹாஜிகள். வஹாஜத்தின் மேலும் ஹாஜத்தின் 100 ஹஜ் செய்யக்கூடிய பெண்மணிகள் மக்காவை வந்தடைந்தனர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மொத்தம் இந்த முதல் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இன்ன நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இன்ன வஹவாத்துஹா, அதை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளணும். இன்ன வ அன்ன வ கஅன்ன லாக்கின்ன லைத்த வ லஅல்ல. வலைத்த வ லஅல்ல இவைகள் என்ன செய்யும், இஸ்முக்கு நஸபும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். ஹபருக்கு ரஃபும் செய்யும். முபத்ததா ஹபர்ல நுழைவாங்க, முபத்ததாவை தனக்கு இஸ்மா ஆக்கி கொள்வாங்க, ஹபரை தனக்கு ஹபராக ஆக்கி கொள்வாங்க. நம்ம அது தர்கீப் சொல்லும் போது இது இது இஸ்மு இன்ன, ஹபர் இன்ன என்று தர்கீப் சொல்ல வேண்டும். இதை போன வகுப்புல நம்ம படிச்சிட்டோம். அப்ப இன்ன வாஹவாத்துஹா, இன்ன வாஹவாத்துஹா முதல் சட்டம். இன்ன வாஹவாத்துஹா படிச்சிருக்கிறோம். இன்ன வாஹவாத்துஹா முதல் சட்டம். அதுக்கடுத்து
இரண்டாவது சட்டமாக இரண்டாவது சட்டம் அல் இஸ்திஃபாமு பில் ஹம்ஸா. மூன்றாவது சட்டம் இதுலயே அல் இஸ்திஃபாமு பில் ஹம்ஸாவுக்கு அடுத்ததாக அம் ஹர்ஃப் அத்ஃபான அம் வரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இது மூன்றாவதாக சேர்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக அல் அஸ்மா உல் ஹம்சா, 5 பெயர்ச்சொற்கள், அதனுடைய இஅராப் அதையும் நாம் தெரிந்து கொண்டோம். நான்காவது. ஐந்தாவதாக இஸ்முன் மன்கூசுன், மன்கூசான இஸ்மை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது ஐந்தாவது. ஆறாவதாக மிஅத்துன் வ அல்ஃபுன், மிஅத்துன் வ அல்ஃபுன், 100ம் 1000ம். இதனுடைய சட்டங்கள் என்னென்ன? அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது அது ஒருமையாக வரும், பன்மையாக இருக்காது, ஒருமையாக வரும். இந்த பெயர் சொல் ஆண்பால் பெண்பாலாக இருந்தாலும் மிஅத்துன் வ அல்ஃபுன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அது அப்படியே தான் வரும் என்ற சட்டங்களை எல்லாம் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொண்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மொத்தம் 1 2 3 4, இதோடு சேர்த்து அம்மை சேர்த்து 5 6, இன்ன வஹவாத்துஹா 6 இலக்கண குறிப்புகளை நாம் படித்திருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வாருங்கள் இன்றைய வகுப்பில் முதல் பாடத்தில் இடம்பெறக்கூடிய உரைநடையுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அத்தர்சுல் அவ்வல், முதலாவது பாடம். ஹாஷிமுன், ஹாஷிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஷிம் அங்க உள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு வர்றாங்க. ஆசிரியர்கிட்ட பேசும்போது சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும், வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய கருணையும், வபரகாத்துஹு அவனுடைய அருள் வளங்களும் உண்டாகட்டும். இந்த அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல் முதர்ரிஸ், அதற்கு ஆசிரியர் சொல்றாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிப்பாக உஸ்தாதாக்கள் மாணவிகள் உள்ள வரும்போது உச்சரிப்புடன் சலாம் சொல்றாங்களான்னு கவனிக்கணும். உள்ள நுழையும் போது சலாம் சொல்லல, அதே போல பெற்றோர்கள் வீட்டுக்கு நுழையும் போது பிள்ளைகள் சலாம் சொல்றாங்களான்னு கவனிக்கணும். சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற உச்சரிப்பு இல்லாம சொன்னாங்கன்னா திருத்தி கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல சலாம் சொல்லாம ஃபுல்லா அப்படியே வர்றாங்கன்னா திரும்ப அந்த வாசலுக்கு அனுப்பிட்டு பாபுக்கு அனுப்பி அந்த பாபுல இருந்து நுழையும் போது திரும்ப சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்ட்டு அன்பான முறையில சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடிய மகன் அப்படி செஞ்சாங்கன்னா, யா புனைய நறுமை மகனே, மீண்டும் வாசலுக்கு போங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள வாருங்கள். மாணவியர்கள் இப்படி வந்தாங்கன்னா, அன்பு மாணவரே மாணவியரே வாசலுக்கு போங்க, மீண்டும் சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள்னு அழகான முறையில நாம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து ஹாஷிம் கேட்கிறாங்க, உண்மையிலேயே இந்த ஒரு பாடம் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருது. ஒரு ஆசிரியர் மாணவர் எப்படி அவங்களுடைய உரையாடல் இருக்கணும், எப்படி ஒரு பிள்ளைய ஒரு மாணவரை மோட்டிவேட் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுத்தர்றாங்க. அந்த உரையாடல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஷேக் அவர்கள் இந்த பாடத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். பாருங்கள், ஹாஷிம் கேட்கிறாங்க, இப்போ மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய நிலையை கற்றுக் கொடுக்கணும். கைஃப ஹாலுக யா உஸ்தாது, ஆசிரியரே உங்களின் நிலை எப்படி இருக்கிறது? லஅல்லக பிகைர், நீங்கள் நலவாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அர்ஜூ, நான் ஆதரவு வைக்கிறேன், நீங்கள் நலமாக இருப்பதை ஆதரவு வைக்கிறேன். அல் முதர்ரிசு, அதற்கு ஆசிரியர் பதில் கூறுகிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அப்ப அல்லாஹ்வை புகழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும்.
وَكَيْفَ حَالُكَ أَنْتَ يَا ஹாஷிம், ஹாஷிமே நீ எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? அன உஹிப்புக கதீரன், உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். யா ஹாஷிம், ஹாஷிமே, இப்படிலாம் சொல்லணும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறாங்கன்னா உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன்னா இன்னக்க நிச்சயமாக நீ தாலிபுன் ஜக்கியுன், அறிவாளியான விவேகமான ஒரு மாணவர். வ முஜ்தஹிதுன், இன்னும் முயற்சி செய்யக்கூடிய மாணவர். நான் வகுப்புக்கு லீவ் போடாம வர்றீங்க, இப்படிலாம் நம்ம சொல்லணும். பிள்ளைங்க வர்றாங்கன்னா சும்மா சொல்லி கொடுக்க நிக்க கூடாது. அவங்க எப்படி ரெகுலரா வர்றாங்க, எப்படி எழுதுறாங்க, நம்ம பாடம் நடத்தும்போது கவனிக்கிறது, இதையெல்லாம் நோட் பண்ணி அவங்க சொல்லணும். மாஷா அல்லாஹ், நீங்க நல்ல முஜ்தஹிதா இருக்கிறீங்க. அவங்க பெற்றோருக்கு முன்னால அந்த பிள்ளையை பற்றி சொல்லணும். நல்ல நிலையை சொல்லி காட்டும் போது அந்த பிள்ளைகள் உள்ளத்துல நாம நல்லவங்களா வரணும், நம்ம அப்படிதான் இருக்கணும் என்ற ஒரு உத்வேகம் ஏற்படும். இந்த இந்த சைக்காலஜி ரீதியான, உளவியல் ரீதியான இந்த ஒழுக்கத்தை ஆசிரியர்கள் கடைபிடிக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னக தாலிபுன் தக்கியுன், நீ அறிவாளியான மாணவர். வ முஜ்தஹிதுன், முயற்சி செய்யக்கூடிய மாணவர். வது ஹுலுகின், நற்குணமுள்ள மாணவர். ஆமின் பாகிஸ்தான அன்த, நீ பாகிஸ்தானிலிருந்து வந்தவனா? அம் அல்லது மினல் ஹிந்தியா ஹாஷிமு, ஹாஷிமே நீ பாகிஸ்தானிலிருந்து வந்தவனா அல்லது இந்தியாவிலிருந்து வந்தவரா? வந்தவனா அல்ல வந்தவரா, இந்த மாதிரி. ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் சொல்றாங்க, இன்னி மினல் ஹிந்த், நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். அல் முதர்ரிஸ், ஆசிரியர் சொல்றாங்க. வ ஜமீலுக, ஆசிரியர் கேட்கிறாங்க, வ ஜமீலுக, உன்னுடைய வகுப்பு தோழர். அல்லதி ஹரஜ மஅக்கல் ஆன், இப்போது மினல் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து உன்னுடன் வெளியேறிய உன்னுடைய வகுப்பு தோழர். அஹுவ ஐதன் மினல் ஹிந்த், அவரும் மேலும் அவரும் இந்தியாவிலிருந்து வந்தவரா? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் கூறுகிறார், லா, இல்லை. இன்னஹு மின் பாகிஸ்தான, அவர் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறார். நம்ம முதல் பகுதியில் படித்த சட்டத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் என்பது என்ன? இஸ்ம் மம்னூ மின் ஸர்ஃப் அல தன்வீன் மற்றும் கஸ்ரா, அதாவது கஸ்ராவும் வராது, அலாமத்துல் ஜர்ரில் கஸ்ரா வராது. அதனால மீன் பாகிஸ்தான ஹர்ஃபு ஜர்ருக்கு பிறகு மஜ்ரூர், மஜ்ரூர் மஜ்ரூர் அலாமத்துல் ஜர் இங்கே ஃபத்ஹா வரும், ஏன்னா இது மம்னூ மின் ஸர்ஃப். அடுத்து அல் முதர்ரிஸ் கேட்கிறாங்க, இன்ன சாஅதக ஜமீலத்துன் யா ஹாஷிம், ஹாஷிமே உன்னுடைய வாட்ச், கை கடிகாரம் அழகாக இருக்கின்றது. அமினல் யபானி ஹிய, அது ஜப்பானிலிருந்து உள்ளதா? ஜப்பான் கடிகாரமா? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் கூறுகிறார், லா, இல்லை. இன்னஹா மினல் ஹிந்த், இன்னஹா மினல் ஹிந்தி, அந்த நிச்சயமாக அந்த கை கடிகாரம் இந்தியாவிலிருந்து உள்ளது. அல் முதர்ரிஸ், ஆசிரியர் கேட்கிறாங்க, அகாலியத்துன் ஹிய அம் ரஹீஸா, அது விலை உயர்ந்ததா அல்லது விலை மலிவானதா? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் கூறுகிறார், இன்னஹா ரஹீஸத்துன் ஜித்தன், நிச்சயமாக அது முற்றிலும் விலை மலிவானது. இப்ப இன்ன என்பது தக்கீதுக்காக வருது, சந்தேகம் இல்லாமல் அது முற்றிலும் விலை மலிவானது. இன்னஹா பிமிஅத்தி ரூபியத்தின் ஃபகத், அது நிச்சயமாக சொல்லலாம், சொல்லாமலும் உறுதிப்படுத்தி சொல்லலாம். நிச்சயமாக அது 100 ரூபாய்கள் மட்டும்தான். ஃபகத் அப்படின்னா மட்டும், 100 ரூபாய்கள் மட்டும்தான். அல் முதர்ரிஸ்
மீண்டும் ஆசிரியர் கேட்கிறாங்க, கம் அஹன் லக யா ஹாஷிம், ஹாஷிமே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள்? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் கூறுகிறார், லீ தலாதத்து இஹ்வத்தின், இங்க எண்களினுடைய சட்டத்தை நினைவு கொண்டு வர வேண்டும். அஹுன் என்பது ஆண்பாலாக இருக்கின்ற காரணத்தினால் அதது இங்க பெண்பாலாக வருகிறது. அதது முதாஃபாக இங்க வரும், மஅதூது முதாஃப் இலைஹியா இருக்கும், பன்மையாக இருக்கும் 3 to 10 வரைக்கும். இந்த சட்டத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்தா தான் மனசுல பார்த்தீங்க, இல்லாட்டி மறந்துடுவோம். லீ ஸலாஸத்து இஹ்வத்தின், எனக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல் முதர்ரிஸ், ஆசிரியர் கேட்கிறாங்க, அத்துல்லாபுன்ஹும், அவர்கள் மாணவர்களா? இங்க கவனிக்கணும், ஒரு ஆசிரியரா உள்ளவங்க நல்ல மாணவர்கிட்ட என்ன செய்யணும், நல்ல விதமான ஒரு பேச்சுக்கள் இருக்கணும். சும்மா பாடத்தை நடத்தணும், போனோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கணும். அவங்களுடைய நிலைப்பாடுகள், அவங்க கூட உடன் பிறந்தவங்க நல்ல பிள்ளையாக இருந்தா அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசி என்ன செய்யணும், செய்திகளை சேகரித்து அவங்களுக்கு வழிகாட்டணும். அல் முதர்ரிஸ், ஆசிரியர் கேட்கிறாங்க, அத்துல்லாபுன்ஹும், அவர்கள் மாணவர்களா? ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களா? ஹாஷிமுன், ஹாஷிம் பதில் சொல்றாங்க, லா இல்லை, இன்னஹும் துஜ்ஜாருன், நிச்சயமாக அவர்கள் வியாபாரிகள், அவர்கள் வியாபாரிகள். அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாங்க, வக்கம் உக்தன் லக், உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள்? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் சொல்றாங்க, லி அர்பஉ அஹவாத்தின், எனக்கு 4 சகோதரிகள் இருக்கிறார்கள். அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாங்க, அஃபில் ஹிந்தி ஹுன்னல் ஆன், இப்போது அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா? ஹாஷிம், ஹாஷிம் பதில் சொல்றாங்க, லா இல்லை, இன்னஹுன்ன ஹுனா பில் மதீனத்தில் முனவ்வரா மஅ அபி வ உம்மி, இன்னஹுன்ன, நிச்சயமாக அவர்கள், ஹுனா இங்கே, பில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா முனவ்வராவிலே, மஅ அபி வ உம்மி, என்னுடைய தந்தை தாயுடன் இருக்கிறார்கள். அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாங்க, அத்தாலிபாத்துன்ஹுன்ன, அவர்கள் மாணவிகளா? ஹாஷிம், அதற்கு ஹாஷிம் பதில் சொல்றாங்க, லா இல்லை, இன்னஹுன்ன முதர்ரிசாத்துன் பில் மத்ரஸத்தி ஸானவியத்தி, அவர்கள் அஸ்ஸானவியத்தி, மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியைகளாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இங்க இன்னொரு விஷயமும் நமக்கு போதிக்கப்படுது, பிள்ளைகளை வியாபாரிகளாக உருவாக்க வேண்டும், பெண் பிள்ளைகளை சிறந்த ஆசிரியைகளாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலும் இந்த பாடத்துல நமக்கு போதிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த உரையாடலில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு போதிக்கப்படுகின்றன? இலக்கண குறிப்புகள், கிட்டத்தட்ட நாம 6 இலக்கண குறிப்புகள் இதுல இடம்பெறத பார்த்தோம். அதெல்லாம் இங்க இடம்பெறுகின்றது. ஆனா மிஆ, அல்ஃப், அந்த மிஆ இடம்பெற்றிருக்குது, அல்ஃப் பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்ன, லஅல்ல பின்னால, லஅல்லவும் இங்க இடம்பெற்றிருக்குது, லஅல்ல, லஅல்ல, இன்ன, அம், காலின், படித்த இலக்கண குறிப்புகள் இங்கே இடம்பெற்றிருப்பதை கவனிக்க வேண்டும். ஜித்தன், ஃபகத், இதெல்லாம் கூடுதலா நம்ம படித்திருக்கின்றோம். மற்றும் ஜித்தன், முற்றிலுமாக, இதையெல்லாம் நாம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த உரைநடையில் ஒரு ஆசிரியர் மாணவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உள்ளே நுழையும் போது மாணவர் சலாம் சொல்லி வருவது, ஆசிரியர் அதற்கு அழகான முறையில் பதில் சொல்வது, அழகான ஒரு உரையாடல், ஆசிரியரை பார்த்து மாணவர் நன்றாக இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்க வேண்டும்.
ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்க வேண்டும், மாணவரை ஊக்கப்படுத்த வேண்டும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை சொல்லி ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுடைய குடும்ப நல்ல நெருக்கமான மாணவராக இருந்தால் குடும்ப உறுப்பினர்களை பற்றி விசாரித்துக் கொள்வது, இதெல்லாம் நல்ல பண்புகளாக இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். அதே போல பிள்ளைகளை படித்தவர்களாக வியாபாரிகளாக உருவாக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை ஆசிரியர்களாக, அதே போல மருத்துவ பெண்மணிகளாக, அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலில் உள்ள மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையில்லாத சமூக பணியாளர்களாக, சமூகத்தினுடைய பயனாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலும் இந்த உரைநடைகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நல்ல பயனை நமக்கு தருவானாக. அடுத்த வகுப்பில் தமாரினை நாம் படிப்போம். தமாரின் மிக முக்கியமானது, நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.